எழுத ஆரம்பிக்கும்போது ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு திரும்ப ஒரு இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் நம்ம வந்துட்டு அங்கே ஷேட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்னோட பேப்பர் தெரியணுன்றதுக்காக எனக்கு நிறைய டாப்பர்ஸ் சொல்லி கேட்டது. அதை டாப்பர்ஸோட பேப்பர் என்னோட கூட எழுதுறவங்க பேப்பர்லேயே நான் நிறைய பேப்பரை பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க இவ்வளோ சிம்பிளாக அழகாக சொல்லிட்டாங்களே, ஸோ அதை ஒரு சின்ன டயக்ராமில் சொல்லிட்டாங்களே, கான்ஸ்டியூஷனில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்தில் அவங்க பேப்பர்லாம் பார்க்கும்போது அவங்கள பார்த்து டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. நம்ம எடுத்தோன்னா அவங்க பேப்பரை பார்த்துட்டு நிறைய பேப்பர்லேருந்து நம்ம எடுத்துக்கணும், பல விஷயங்களை எடுத்துக்கணும். அவங்கள அப்படியே காப்பி பண்ண முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணலாம். ரைட்டிங்ஸ்லாம் நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுது. அந்த மேப்பை வந்து இந்தியா மேப்பை வந்து எந்த கொஷனில் என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல எழுதும்போது வந்துட்டு என்னென்ன பிரச்சனைனா டைம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் வந்து 10 மார்க் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், வந்து 15 மார்க் கொஷின்ஸ் 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணுன்றதுக்கு யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. யூத் பேப்பர்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர் டி பாண்டீஸ்வரி. இப்போ நடந்த குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனில் தேர்ச்சி பெற்று டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோட முதல் முயற்சி. நம்மளோட மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் நம்மளோட ப்ரிலிம்ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். நம்ம வந்துட்டு மெயின்ஸ் வந்துட்டு பாஸ் ஆகும், ப்ரிலிம்ஸ் பாஸ் ஆகுமா இல்லையான்ற மாதிரி இல்லாமல் மெயின்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம எழுத போகிறோன்ற வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸோட ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதே ஸ்டார்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஏன்னா படிக்கும்போதே அந்த கான்செப்டெல்லாம் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுட்டு படிச்சுட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், டைம் கம்மியாக இருக்கும்போது. நம்மளோட மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனில் மெயினாக சொல்லணும்னா நம்ம ரைட்டிங் ஸ்கில், அந்த எழுதும்போது வந்துட்டு நம்மளுக்கு எடுத்தோடனே நம்மளால் எழுத முடியாது. மெயின்ஸ் எழுதும்போது நம்மளோட மார்க்கு எடுத்தோடனே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. என்னோட பேப்பரில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியல, பேப்பரை கம்ப்ளீட் பண்ண முடியல. அப்போவே வந்துட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டிலே நிறைய பேர் வந்துட்டு நிறையா மார்க் ஸ்கோர் பண்ணுறாங்க. 150 160 அபோவ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம மார்க் பார்க்கும்போது நம்ம வந்து 100 தொட்டுட்டு இருப்போம். அதுக்கு கீழே இருக்க சம்டைம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அந்த பேப்பர் வரலைன்னா சிலது புதுசாக அப்போ தான் மெயின்ஸ்க்கு போய் படிச்சுட்டு இருப்போம். ஸோ அப்போல்லாம் என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம நிறையா வந்துட்டு அவங்கக்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும், அவங்க பேப்பரை பார்க்கணும். நிறையா இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க பேப்பர், அந்த பேப்பர்லாம் நான் நிறையா வாங்கி உட்காந்து பார்ப்பேன். ரொம்ப கிடச்சிது. அவங்க கிளியர் பண்ணவங்க பேப்பர், டாப்பர்ஸோட பேப்பர், அவங்க பேப்பரில் எப்படி எழுதியிருக்காங்கன்றதை பார்ப்பேன். என்னோட எடுத்தோன்னே முதல் பேப்பர் கொடுக்கும்போது வந்துட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் பேராகிராஃபாக தான் இருந்துச்சு. அந்த பேஜ் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு இருக்க 10 பேப்பர்ஸ்க்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக எழுதியிருப்பேன். பின்னாடி பார்த்தா என்னால் அதை கம்ப்ளீட் பண்ணாமல் பின்னாடி இருக்க கொஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதை தான் நம்ம வந்துட்டு எல்லா கொஷினையும் ஒரே மாதிரி எழுதணும், கரெக்டான ஸ்பேஸிங்கில் இந்த அளவு கண்டென்ட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நம்ம சில ஒரு முன்னாடி இருக்கிற ஒரு 10 கொஷினை ரொம்ப நல்லா எழுதிட்டு பின்னாடி வந்துட்டு எழுதலைன்னா அது வேஸ்ட்டு. ஒரு கொஷினை விட்டுட்டு வரது ரொம்ப வேஸ்ட். எல்லா கொஷினுமே ஒரே மாதிரி ஹேண்டில் பண்ணி ஒரே அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு இங்கே ஒவ்வொரு மார்க்குமே வந்துட்டு ரொம்ப வேல்யூபிளான மார்க்கு, நம்மளை எல்லாத்துலேயுமே மாறிடும். ஸோ அதுக்காக வந்துட்டு நிறையாவே முயற்சி செய்ய வேண்டியிருக்கும். அப்படியே வந்துட்டு என்னோடய ப்ரெசன்டேஷனே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் பேப்பரில் நான் எழுதுனதுக்கும் அடுத்தடுத்து நான் மாற்றிக்கிட்டதுக்கும் நிறையாவே வந்துட்டு ஒரு ஹெட்டிங் கொண்டாடணும், ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு இத்தனை சப் ஹெட்டிங்ஸ் கொண்டாடணும், அந்த விஷயத்தை வந்துட்டு இப்போ சோஷியலி எக்கனாமிக்கலி வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவங்களோட வந்துட்டு பேக்ரவுண்ட்ஸை நம்மளாம் எடுத்து வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ஹஸ்பண்ட் இவங்க தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு இஷ்யூக்குமே எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னென்ன காசிங் ஃபேக்டர்ஸ் என்ன, அதுக்கு என்ன வந்துட்டு கான்சிக்வன்ஸ் என்ன, அதுக்கு என்ன நீ வந்துட்டு விளைவை நீ என்ன வந்துட்டு அதுக்கு செய்ய போகிறன்றத கன்க்ளூஷனில் சொல்லு, அதுவே எல்லா கொஷினுமே கவர் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம் என்ன, அதனால் என்ன விளைவு என்ன, அதை வந்து நீ எப்படி வந்து அதை உன்னால் மாற்ற முடியும், அந்த சமூகத்துக்கு வந்துட்டு இதை எப்படி மாற்ற முடியும் அப்படின்றது மாதிரி கொடுக்குற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சப்ஹெட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம நீட்டாக வந்துட்டு என்னோட சப்ஹெட்டிங்ஸ்லாம் நான் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதுவேன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக என்னோட பேப்பர் தெரியணுன்றதுக்காக என்ன பண்ணுவேன்னா ஹெட்டிங்ஸு சப்ஹெட்டிங்ஸை கேபிட்டல் லெட்டர்லையும், ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நார்மலாக எழுதுவேன். அந்த நம்பர் போடுறதுமே 1 2 3 அப்படின்னு போட்டோன்னா அந்த நம்ம இத்தனை பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோம். ஸோ அடுத்து வந்து 6 10 இந்த கவுண்டிங் முடியும் போதே அதை நம்ம ஒரு 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கோன்னு அவங்க பார்க்கும்போதே தெரிஞ்சிடணும். அவங்க என்ன மாட்டாங்க, அவங்களுக்கு பார்க்கும்போதே இந்த பிள்ளை 10 பாயிண்ட்ஸ் எழுதியிருக்குன்றதை காமிக்குதுன்ற மாதிரி நம்பர் 1 2 3லேருந்து 10 வரைக்கும் என்னோட சப்ஹெட்டிங்லேருந்து அடுத்தடுத்து போகும்போது போடுற மாதிரி யோசிச்சேன். அடுத்து வந்துட்டு அந்த அலைன்மெண்ட் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக அலைன்மெண்ட் வந்துட்டு இருக்கணும். ஸ்பேஸிங் வந்துட்டு எடுத்தோன்னே ஹெட்டிங் சப்ஹெட்டிங் இருக்கான், அதுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு 2 லெட்டர் அந்த அளவுக்கு ஸ்பேஸிங் ஒரே மாதிரி ஸ்பேஸிங் விட்டு எழுதுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்துட்டு இந்த ஒரே மாதிரி இருக்கக்கூடாது, அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியணும். அந்த கொஷினை வந்துட்டு சார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றதை நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு போயிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு லைனில் இருக்க கொஷினுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு சிலர் வந்துருவாங்க. 2 லைன்லுமே கேட்டிருப்பாங்க, அவங்க நிறைய விஷயத்தை பற்றி கேட்டிருப்பாங்க. அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோமான்றது ரொம்ப முக்கியம். அதை வந்து நம்ம
பார்த்து கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணிடணும். அவங்க கேட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே ஹெட்டிங்காக கொண்டாந்துடணும். அதை நம்ம ஈஸியாக டிரைவ் பண்ணிடலாம். ஹெட்டிங்ஸ் எப்படின்னா அவங்க கேட்டிருக்க கேள்வி தான் நமக்கு ஹெட்டிங்ஸாக கொண்டாட போகிறோம். ஸோ அதை ஹெட்டிங் போட்டு நமக்கு அதில் என்ன தெரியுன்றதை போட்டு கன்க்ளூஷன் வந்துட்டு தனியாக வந்துட்டு நமக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு நம்மளோட ஆன்சர் வந்துட்டு கொடுத்துட்டோம்னா வந்துட்டு அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த கொஷின் 3 hours கொஸ்டின் பேப்பர்ன்றப்ப வந்துட்டு 3 hours எக்ஸாம் அந்த இதை வந்துட்டு நம்ம போய் எலாபரேட்டாக எழுதணும். ஒவ்வொரு கொஷினையும் அவங்க வந்துட்டு அதுவும் வந்துட்டு ரூல்டு பேப்பர்ஸாக இருக்கும். நம்மளால் வந்துட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அப்படியே கவர் பண்ணிட்டு வந்துடவும் முடியாது. கரெக்டாக வந்துட்டு அதில் நம்மளுக்கு கண்டென்ட் இருந்தால் தான் அதுக்கு மார்க் வரும்ன்றப்ப நம்ம எடுத்தோடனே வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. நான் என்ன ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டேன்னா வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண முடியாது. என்னால் அந்த பேப்பரை வந்துட்டு ஃபஸ்ட் டைம் எழுதும்போது ஃபுல் பேப்பரை என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியல. நிறையா எழுதுகிற மாதிரி நிறையா வந்துட்டு பேராகிராஃபாக எழுதுறீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்துட்டு அந்த ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்துட்டு ஒரு பயம் என்னென்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் தான் இருக்குது. நம்ம இதில் வந்து நம்மளோட கரெக்டாக அந்த ப்ரெசன்டேஷனையும் நம்ம எப்படி அதை கரெக்டான டைம்லேயே முடிக்க போகிறோன்ற பயம் தான் எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது. அதுக்கு தான் வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம டெஸ்ட் எழுத ஆரம்பிக்கணும். என்னென்ன கரெக்ஷன் சொல்கிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். பேராகிராஃபில் இருந்திருந்தால் பாயிண்ட்ஸ் வைஸாக நான் எழுத ஆரம்பித்தேன். ஹெட்டிங் போட்டு நம்ம ஒரு ஹெட்டிங் சப் ஹெட்டிங்ஸ் அதுக்கு கீழே பாயிண்ட் வைஸாக அரேஞ்ச் பண்ணி அந்த ப்ரெசன்டேஷன்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்பேசிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுத்தது வந்துட்டு தேவையுள்ள ஸ்பேசிங்காக இருக்கணும். தேவையில்லாமல் வந்துட்டு நிறையா வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக விட்ட மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது. அடுத்து வந்து நம்மளோட ஹேண்ட் வந்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ரெடி பண்ணணும். நான் வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு எழுதணுன்றதுக்காக பென் செலக்ட் பண்ணதே வந்துட்டு பெரிய விஷயம். நிறையா பென் வந்துட்டு நான் அதுக்காக ட்ரை பண்ணேன். என்னோட ஹஸ்பண்டை வந்துட்டு எதை முடியுமோ அவ்வளோ பென் நான் வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். எதில் வந்து நம்மளோட ஃபாஸ்ட்டாக எழுத முடியுது, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் அதில் எது வந்துட்டு நீட்டாக தெரியுதுன்றதுக்காக நிறையா வந்துட்டு அதுக்காகவே நிறையா சர்ச் பண்ணோம். எந்த பென் வந்துட்டு நல்லாயிருக்கும், எது வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்மளால் எழுதவும் முடியல, ஒரு கரெக்டாக இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பென் செலெக்ஷன் நம்மளுக்கு ஏற்ற ஹேண்ட் ரைட்டிங்க்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். அதிலே ரொம்ப நாள் டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. வந்துட்டு ஒரு பென் எடுத்துக்கணும், அந்த பென்லேயே நம்ம எழுதி பார்க்கணும். எப்போயுமே நம்ம எழுதும்போது அந்த பென், ஏன்னா அந்த பெனில் தான் நம்ம மெயின்ஸ் எழுதும் போதுன்றப்ப அந்த பென் கரெக்டாக இது பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம ஹேண்டுன்றப்ப வந்து எழுதி முடிக்கும்போது 3 மணி நேரம் எழுதி முடிச்ச பிறகு அந்த கை வந்துட்டு ரொம்பவே வலிக்கும். ஃபுல்லாக வந்துட்டு நம்மளால் அதை அசைக்க கூட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு பெயினாக இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு அந்த பால்லாம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஆரம்பித்தேன். ஸ்டார்டிங்கில் வந்துட்டு என்னோடய ஹேண்ட் ப்ராக்டிஸ்க்காக வந்துட்டு ஸ்பீடப் பண்ணுறதுக்காக வந்துட்டு அந்த பால்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணுறது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். நான் படிக்கும்போது இதை வந்துட்டு நம்ம எழுதணுன்றதுக்கு அதை வந்துட்டு ஸோ நம்ம வழியாக எடுத்துகிட்டு அதை கஷ்டமாக நினச்சிக்க கூடாது. நம்ம அதிலேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும், என்னென்ன வழி இருக்கும். பெண்ணுன்றப்ப வந்துட்டு அந்த கேப் இருக்குல்ல, பின்னாடி கேப் மாட்டி எழுதுறப்ப வந்து பெண்ணோட வெயிட் அதிகமாக இருக்கும், நம்மளோட ஸ்பீடு குறையும். ஸோ அந்த பெண்ணோட கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் எழுத ஆரம்பித்தேன். வந்துட்டு அது ஒரு இதாக யோசிச்சேன். நான் இதுக்காகவே நிறையா சர்ச் பண்ணேன். பெண் நம்ம ஃபாஸ்ட்டாக எழுதுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுன்றதுக்காக 3 hours கம்ப்ளீட் பண்ணுன்றப்ப என்னென்ன பண்ணலாம், எந்த பெண்ணு சரியாக வரும்ன்றதுக்காக நிறையா சர்ச் பண்ணி தான் வந்துட்டு நான் பென் செலக்ட் பண்ணது. நிறையா பேர் வந்துட்டு சஜஷன் கேட்டேன். என்னோட கரெக்ஷன் பண்ணுறவங்க கிட்டலாம் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு இந்த பேப்பரில் வந்துட்டு எப்படி சார் இருக்குது, இது ஓகேவா இருக்கா, என்னோடது ஜெல் பென் ஓகேவா, இல்லை வந்துட்டு இந்த மாதிரி V7 இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணி தான் வந்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு, அடுத்தவங்க நம்ம மட்டும் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஏற்கனவே கரெக்ட் பண்ணவங்க, பாஸ் பண்ணவங்க, என்னோடய ஃப்ரெண்டு வந்து இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட என்னோட பேப்பரை அனுப்பி வைப்பேன். அவங்க வந்து பார்த்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்குது உன்னோட பேப்பர் வந்துட்டுன்னு. அவங்களோட சஜஷன்லாம் எடுத்துகிட்டு தான் ஸோ பென் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்துட்டு அந்த டெஸ்ட் சீரிஸை வந்துட்டு 3 மணி நேரம் டெஸ்ட்டாகவே நம்மளால் வந்துட்டு அந்த 3 மணி நேரம்ன்றது உட்காந்து எழுதுறது ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு அப்படியே ட்ரெயின் அவுட் ஆன மாதிரி இருக்கும். கடைசி ½ an hourலாம் எழுதும்போது நம்மளுக்கு யோசிக்கவே கூட முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம எத்தனை நாட்டி வந்துட்டு வந்துட்டு how many times நம்ம வந்து இந்த 3 hours டெஸ்ட்டை கம்ப்ளீட்டாக எழுதி பார்க்குறோம். சிலர் வந்துட்டு ஒரு கொஷின் எடுத்து ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்ப்போம், அது நம்மளால் எழுத முடியும். ஆனால் அந்த கண்டினியூஸாக அந்த கொஷின் பேப்பரை வந்துட்டு கம்ப்ளீட்டாக முடிக்கிறன்றப்ப தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபுல்லான அந்த ஸ்ட்ரகிள் தெரியும். ஸோ அதுக்காகவே வந்துட்டு கம்ப்ளீட் டெஸ்ட் சீரிஸாகவே நான் வந்துட்டு வீக்லி 3 times வந்துட்டு மெயின்ஸில் வந்துட்டு டெஸ்ட்டு போட்டுகிட்டே இருப்பேன். வந்துட்டு வீக்கில் வந்து 3 டெஸ்ட் வந்துட்டு மெயின்ஸுக்குன்னு வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவேன். பென் செலக்ட் பண்ணுறது மெயின்ஸுக்குன்றது ரொம்ப முக்கியமானது. நம்ம அப்பப்போ மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது, ஒரே பென் தான் எழுத போகிறோம். அதுக்காக வந்துட்டு நிறையாவே நான் வந்துட்டு சர்ச் பண்ணது வந்துட்டு என்னென்னா வந்துட்டு எந்த பெண்ணை வந்துட்டு நம்மளுக்கு எழுதும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு வந்து பிளாக் கலர்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளால் ப்ளூ கலர் யூஸ் பண்ண முடியாது. அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கணும், மாற்றி எழுதக்கூடாது. பிளாக் கலர் பென், ஜெல் பென்லேருந்து, ஃபவுண்டைன் பென்லேருந்து, இங்க் பென்லேருந்து எல்லா பெண்ணுமே வந்துட்டு நான் வந்துட்டு சர்ச் பண்ணேன். V5 V7க்கு வந்துட்டு கலர் வந்துட்டு அதோட திக்னஸ் மாறும். என்னோட ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ணவங்க வந்துட்டு 5 rupee ஜெல் பென் எழுதியும் கிளியர் ஆயிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியான பெண்ணு தான் எழுதி தான் வந்துட்டு கிளியர் பண்ணணுன்றதும் இல்லை. நிறையா டெஸ்ட் போட வேண்டியது, நிறையா பேர் ரீஃபில் பண்ணக்கூடிய பெண்ணாக யூஸ் பண்ணுவாங்க. நம்ம நிறையா மணி ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த மாதிரி பெண்ணு தான் நம்மளை மார்க்குன்னு சொல்ல முடியாது. நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எதில் பார்க்க நீட்டாக இருக்குது, எதில் நம்மளால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியுது, நம்மளுக்கு எது வந்துட்டு ரொம்ப ஹேண்ட் வந்து ஸ்ட்ரெயின் ஆகாமல் வந்துட்டு எப்படி இருக்குது, வந்துட்டு ரொம்ப
திக்கான பெண்ணை ரொம்ப வந்துட்டு அப்படி இருக்க பெண்ணா நம்மளுக்கு நம்ம கை பிடிச்சி எழுதுறதுக்கு கனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்லிம்மான பெண்ணா அந்த மாதிரி செலக்ட் பண்ணுறது. grip இருக்கிற மாதிரி பெண்ணு ரொம்ப தேவை. நம்மளுக்கு வந்து எழுதும்போது ஸ்வெட் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து ஸ்லிப் ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதுக்காக வந்து grip இருக்க பெண்ணா வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கணும். அவங்க எழுதும்போது அவங்களுக்கு என்னென்ன இந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்குது அதை வந்து ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு பெண்ணு செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க ஹேண்ட் ரைட்டிங்க்கு தான் அந்த பெண்ணு வந்துட்டு இது ஆகும். என்னோட ஃப்ரெண்டு அதே மாதிரி சொன்ன மாதிரி 5 ரூபி பென் ஜெல் பெனில் எழுதி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்துட்டு இந்த V7 வந்துட்டு நல்லா இதாக இருந்துச்சு. ஸோ அதிலே ரீஃபில் பண்ணிக்கலாம் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ பென்னுன்றது வந்துட்டு ஸோ கேப் யூஸ் பண்ணாமல் எழுதும்போது வெயிட் கம்மியாகும், நம்மளால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். சிலர் வந்து அந்த கேப்பை போட்டுட்டு எழுதும்போது அது ஹெவியான வெயிட்டை நம்ம இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும், அதை எழுத முடியாது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பெண்ணை நம்மளை வந்துட்டு அது வந்து நம்ம வந்துட்டு அது போக்கு வந்துட்டு நம்ம இது பண்ண முடியாது. அது வந்துட்டு கரெக்டான ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்க முடியாது. ரொம்ப வெயிட்லெஸ்ஸான பெண் எனக்கு அப்படி தோணுச்சு சில நேரத்தில். ஸோ ஒரு கரெக்டான வெயிட்டில் இருந்தாலும் அதுக்கு ரொம்ப வெயிட் இருக்கக்கூடாது, ரொம்பவும் வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருந்தாலும் அது வந்துட்டு நீட்டான ஹேண்ட் ரைட்டிங் கொடுக்காது, ஒரு மாதிரி வந்துட்டு கிறுக்கலாக வந்து தெரியும். ஸோ எலிஜிபிளாக வந்துட்டு இருக்கிற மாதிரி வந்துட்டு நம்மளோட பெண்ணை வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது வந்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு பென் செலக்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பென் ஓகேவா இல்லையா அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு கொஷின் எழுதி பார்த்துடணும். அந்த பேப்பரில் வந்து அந்த கொஷின் வந்துட்டு நான் எழுதி பார்த்தேன். என்னோட முறை வந்து இப்படி தான் இருந்துச்சு. அந்த கொஷினில் வந்துட்டு ஒரு கொஷின் எழுதி பார்ப்பேன். ஏன்னா நம்மளால் ஒவ்வொரு டெஸ்ட்டையும் ஒவ்வொரு பெண்ணில் எழுதி பார்க்க முடியாது. மேக்ஸிமம் ரொம்ப செலக்டிவான பென்ஸை வச்சு தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 பென்ஸ் கிட்ட தான் வந்துட்டு கடைசியில் கொண்டு போய் வந்துட்டு இந்த பேப்பர் ஓகே இந்த பேப்பர் ஓகேன்றது மாதிரி கொண்டு போனேன். ஏன்னா அதுக்கு நம்ம நிறைய டைம்ஸ் வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு கொஷின் அப்படின்னு தான் எழுதி பார்ப்பேன். நான் வந்துட்டு காம்பை வந்துட்டு அதே வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்கும் போது இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கே தெரியும். அடுத்தவங்ககிட்டையும் வந்துட்டு கம்பேர் பண்ணிக்கிறது தான். ஒரு கொஷின் எழுதிட்டு இந்த பென் எப்படி இருக்குது, ஸோ நம்மளுக்கு அது வந்து திக்னஸ்லேருந்து வந்து ஸ்பேசிங் விடும்போது நம்மளோட எழுத்து வந்துட்டு தெளிவாக அவங்களுக்கு வாசிக்கிற போது தெரியணும். ரொம்ப பட்டையாக இருக்க எழுத்துக்கள்னால் ஒன்றோட ஒன்று வந்துட்டு பக்கத்தில் இருக்கும்போது நெருக்கமாக வாசிக்க முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும் செலக்ட் பண்ணும்போது. நான் வந்துட்டு 3 விரல் பிடிக்கிறதோட 2 விரலில் பிடிச்சி எழுத ஆரம்பித்தேன். இந்த தேர்டு வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கரை வந்துட்டு கீழே பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்து எழுதும். 3 பெண்ணை பிடிச்சிட்டு எழுதும்போது அது வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதாத முடியாத மாதிரியும் வந்துட்டு அதை வந்துட்டு கீழே வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் தம்பம் 2 பிடிச்சி வந்துட்டு மிடில் ஃபிங்கருக்கு மேலே வச்சு அதை சப்போர்ட்டிவாக வச்சு அந்த மாதிரி தான் வந்துட்டு என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு அந்த மாதிரி எழுதும்போது எனக்கு ஃபாஸ்ட்டாக கிடச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக எழுத முடியும். கம்ப்ளீட் பண்ணும்போது அதே ஹேண்ட் ரைட்டிங்கில் கொண்டு போகணும். அந்த பெண்ணை வந்துட்டு நம்ம ஒரு ஃபஸ்ட் பேஜில் பார்க்கும்போது ஒரு மாதிரியாகவும் கடைசியில் ஒரு மாதிரியாகவும் கொண்டு போயிடக்கூடாது, ஒரே மாதிரி நம்மளுக்கு தெரியணும். அது ரொம்ப முக்கியம். அதான் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபஸ்ட் பேஜுக்கும் லாஸ்ட் பேஜுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீட்டாக ஒரே மாதிரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் சார். எழுதும்போது வந்துட்டு என்னென்ன பிரச்சனைனா டைம் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு எழுதணும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா வந்துட்டு நம்ம கொஷின்ஸ் வந்து 10 மார்க் கொஷின்ஸ்க்கு எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், வந்து 15 மார்க் கொஷின்ஸ்க்கு ஒரு கொஷின் வந்து 10 மார்க்னா 6 மினிட்ஸ் தான் வந்துட்டு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 10 மார்க் கொஷின்னா 10 மினிட்ஸ் தான் வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண டைம். இதுக்குள்ளே வந்துட்டு முடிச்சிடணும். நம்ம வந்து அதை ரீட் பண்ணி அதை எழுதிடணும். ஸோ வந்துட்டு நம்ம டைம் வந்து இந்த ஃபஸ்ட்டு 10 மார்க் கொஷின்ஸ் வந்துட்டு 3 கொஷின்ஸ் இருக்குன்னா அதை நம்ம எவ்வளோ டைம்னு வந்துட்டு அதை ஃபஸ்ட்டே இது பண்ணி வச்சுக்கணும். இந்த டைமில் நான் வந்து கிளாக்கை பார்த்துக்கிட்டே தான் எழுதுகிற மாதிரி இருக்கும். நம்ம அதை வந்துட்டு அதை ஓட நம்மளும் வந்துட்டு ஓடணும். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம விட்டோம்னாலும் நம்மளுக்கு கடைசியில் ஒரு கொஷின் வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த கிளாக்கை வந்துட்டு பார்த்துக்கிட்டே நம்ம வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஃபிக்ஸட் டைமுக்குள்ளே அந்த ஃபிக்ஸட் கொஷின்ஸை வந்துட்டு கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டே போயிட்டுருக்கணும். இந்த கொஷினை பாதியிலே இந்த சில பேர் பண்ணுவாங்க. அந்த சில கொஷின்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு இவ்வளோ தான் தெரியுது, ஸோ இதை வந்து பாதியிலே நிப்பாட்டிட்டு அடுத்து போய் எழுதிட்டு பின்னாடி வந்து இதை கவர் பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ வந்துட்டு அதை அவங்களால அந்த டைமுக்குள்ளே கொண்டாந்து வந்து இந்த இடத்த எழுத முடியாமல் எம்டி ஆகிற மாதிரி வந்துட்டு அது வந்து பிளாங்காக விடுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போயே நம்ம அந்த கொஷினை இந்த அளவுக்கு இது பண்ணிடணும் அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கணும். மேக்ஸ்லாம் வந்துட்டு எழுதும் போது வந்துட்டு முன்னாடியே வந்துட்டு தெளிவாக வந்துட்டு போட்டுடணும். ஏன்னா அது நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அடுத்தடுத்து செய்யும்போது அந்த நம்மளுக்கு அது ஸ்பேஸ் கரெக்டாக வராது. ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு ஆன்சர் கரெக்டாக வரும், ஈஸியான சம்மாக இருக்குது அப்படின்றப்ப அதை கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டே முடிச்சிடணும். ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் மார்க் கிடைக்கக்கூடிய ஒரு பேப்பர் மேக்ஸ்ன்ற சப்ஜெக்ட். ஸோ அதில் வந்துட்டு தெளிவான சம்ஸை வந்துட்டு கரெக்டாக ஆன்சர் வந்துட்டு போட்டு டிரைவ் பண்ண முடிஞ்சால் பண்ணிடணும். இல்லைனா வந்துட்டு அதை கடைசியில் கொண்டாந்து வந்துட்டு அதை பண்ணணும். டைம் மட்டும் வந்துட்டு இதுக்கு இவ்வளோ டைம்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதை வந்துட்டு இது பண்ணிடக்கூடாது. கடைசியில் வந்துட்டு ரேண்டமாக எதையும் ஸ்கிரிபிள் பண்ணுற மாதிரி பண்ணாமல் வந்துட்டு ஃபிக்ஸட் டைமுக்குள்ளே ஃபிக்ஸடாக வந்துட்டு எழுதிடணும். இந்த கொஷின்ஸ் இவ்வளோ டைமுக்குள்ளேன்னு எழுதிடணும் சார். எழுத ஆரம்பிக்கும் போது ரொம்ப நாள் கழித்து வந்துட்டு திரும்ப ஒரு இந்த டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்ன்றது ஒரு வந்துட்டு அப்ஜெக்டிவ் டைப் நம்ம வந்துட்டு அங்கே ஷேட் பண்ணிட்டு வந்துடலாம். பட் வந்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டிஸ்கிரிப்டிவ் டைப் ஆஃப் கொஷின். அங்கே வந்து எலாபரேட்டாக வந்துட்டு ஒரு 10 மார்க் கொஷின் 15 மார்க் கொஷின்றப்ப எழுதணும். அதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து எடுத்தோடனே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்ன எழுதுறது நமக்கு தெரியும், இந்த விஷயத்தை பற்றி
பற்றி இப்போ ஒரு கொஸ்டின் கர்நாடிக் வார்னு கேட்பாங்கன்னா அது வந்துட்டு இதெல்லாம் எழுதலாம். பாலிட்டியில் வந்துட்டு இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு சொன்னாங்கன்னா இவ்வளோ விஷயம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த பேஜில் அந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம கேட்ட கேள்விக்கானதை வந்து எது மார்க் அதிகமாக கொடுக்குன்றத எடுத்து எழுதுறது தான் ரொம்பவே வந்துட்டு முக்கியமான விஷயம் அந்த இடத்துல. அதுக்கு வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அப்போ தான் நம்ம கரெக்ட் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இதை வந்துட்டு நீங்கள் இதை மென்ஷன் பண்ணணும், இந்த கேள்விக்கு இதைத்தான் நீங்கள் ஹைலைட் பண்ணி காமிக்கணும். எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரொடக்ஷன், அந்த இன்ட்ரொடக்ஷன் வந்துட்டு கொஷினுக்கு என்ன கேட்டிருக்காங்களோ அதை ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடணும். வந்துட்டு இது விஷயமாக தான் கேட்டிருக்காங்கன்றதை நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்றதை இன்ட்ரொடக்ஷனில் கொடுத்துடணும். வந்துட்டு சுற்றி வளைச்சு சொல்லாமல் நேரடியாக இதுதான் விஷயம். இப்போ ஆர்டிக்கல் நம்பர், இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் அது என்ன பார்ட், என்ன ஆர்டிக்கல்லேருந்து சொல்கிறாங்க, அதை எங்கே டிரைவ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு அப்படின்றது வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வேறு ஏதாச்சும் அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத எடுத்தோன்னே நம்மளுக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன்ட்ரொடக்ஷனில் அந்த மாதிரி நம்மளை முதல்ல தெரியப்படுத்திடணும். ஸோ கண்டென்ட் எல்லாருக்குமே ஒரே விஷயம் தான் இருக்கும். அதை நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக வந்துட்டு எவ்வளோ கிறிஸ்பியாக வந்துட்டு நிறைய விஷயத்தை கொடுக்க முடியுதுன்றது முக்கியம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு கன்க்ளூஷன், நம்ம மொத்தமாக இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருக்கோன்றதை 2 லைனில் வந்துட்டு புரிய வைக்கணும். நிறையா கோட்ஸ் யூஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வந்துட்டு நிறையா கோட்ஸ் வந்துட்டு எடுத்து வந்துட்டு ஒரு ரிலேட்டடானதை வந்துட்டு காந்தி சொல்லியிருக்காரு, விவேகானந்தா, இந்த மாதிரி அவங்களோட கோட்ஸு. அப்புறம் வந்துட்டு நிறையா வந்துட்டு டேட்டாஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். வந்துட்டு இந்த மாதிரி அந்த மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்துட்டு நம்ம படித்து வச்சுருப்போம். அது எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ விமன் ரிலேட்டடாகவோ, அன்எம்ப்ளாய்மெண்ட்டோ, எக்கனாமி, இதிலெல்லாம் வந்துட்டு மெயின்லி வந்துட்டு அந்த பை சார்ட்ஸு, பார் டயக்ராம்ஸ் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ டயக்ராமேட்டிக்காக நம்மளோட பேப்பர் வித்தியாசமாக இருக்கணும். இதோட ஆரம்பத்துலேருந்தே நான் ப்ரிலிம்ஸ் படிக்கும்போதுலேருந்து எனக்கு அந்த மேப் போடுறது ரொம்ப பிடிக்கும். இந்தியாவோட மேப்பை வந்துட்டு நான் நீட்டாக போடணும்னு எனக்கு ஆசை இருக்கும். அதை வந்து ஓயாமல் ட்ரை பண்ணுவேன் ப்ரிலிம்ஸ்லேருந்து. ஸோ எனக்கு மெயின்ஸ் அப்போ வந்துட்டு அதை நீட்டாக ஒரு போடுறதுக்கு இது இருந்துச்சு. ஸோ பாக்ஸ் பண்ணி அந்த மேப்பை வந்து இந்தியா மேப்பை வந்து எந்த கொஷனில் என்னால் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல, ஜியாகிரஃபி பேப்பர்லாம் அதிகமாக எல்லா கொஷனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த கொஷனுக்கு ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு வேர்ல்டு மேப்புமே ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு அந்த ஈக்குவேட்டர் போட்டு மேலே கீழே வந்துட்டு நம்மளால் அந்த கரண்ட் இதெல்லாம் காமிக்க முடியுதா அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். எதையுமே நம்மளால் நேரடியாக போய் மெயின்ஸில் இது பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்க முடியாது. ஆரம்பத்துலேயே நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். இந்த டயக்ராம்ஸ்லாம் வரைஞ்சி ஜியாகிரஃபிக்குன்னு தனியாக ஒரு நோட்டில் இந்தந்த டயக்ராம்ஸ்லாம் இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது, என்சிஆர்டி புக்ஸில் வந்துட்டு இந்தியாவோட மேப்ஸில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னு அந்த மாதிரி ஜியாகிரஃபிக்கு சொல்லப்போனால் அந்த மேப்ஸை எடுத்து வச்சுட்டு எங்கெல்லாம் அப்ளை பண்ண முடியுமோ, ஹிஸ்ட்ரியிலே நம்மளோட மேப்பை வந்து அப்ளை பண்ணலாம். ஏதாச்சும் ஒரு பெர்சன்ட் அப்ரைசிங் அப்படின்னு கேட்குறாங்கன்னா இந்தந்த இடத்துல நடந்துச்சு. எதுலேயுமே எக்கனாமி சம்மந்தமானாலும் இங்கே இந்த மாதிரி கிளஸ்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்றதுக்கு நம்ம ஈஸியாக வந்துட்டு அவங்க பார்த்தோன்னே புரிஞ்சிடும். ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் வந்துட்டு அவங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கும் வந்துட்டு டைம் மிச்சமாகும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு அந்த மேப்பை வேகமாக போடுறதுக்கு இருக்கணும். ரொம்ப அழகாக போடணும்னு முக்கியம் இல்லை, இந்தியா மாதிரி தெரிகிற மாதிரி போட்டால் போதும். அது மாதிரி நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது மாதிரிலாம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்துட்டு எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, ஃப்ளோ சார்ட்ஸ் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய டாப்பர் சொல்லி கேட்டதை அதை நான் அப்ளை பண்ணணும்னு நிறையா ட்ரை பண்ணேன். ஸோ நான் படிச்சுட்டே இருக்கிறதோட சேர்த்து இதுக்கும் தனியாக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், எக்ஸ்ட்ரா மார்க்கு. ஸோ கோட்ஸு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. காந்தி வந்துட்டு இந்த விஷயத்துக்கு என்ன சொல்லியிருக்காரு, காந்தி எல்லா விஷயத்துக்கும் நிறையா சொல்லியிருப்பாரு. விவேகானந்தரோட வார்த்தைகள்லாம் வந்துட்டு அழகாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட அம்பேத்கர் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி எந்தெந்த விஷயத்துக்கு யாரோடது அப்ளை பண்ண முடியுமோ அந்த இடத்துல நம்ம சோஷியாலஜியில் இது சோஷியல் இஷ்யூஸில் அப்ளை பண்ணுறது. ஹிஸ்ட்ரியிலையுமே வந்துட்டு காந்தி இப்போ வந்துட்டு சால்ட் சத்தியகிரகம்னா அங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து படித்து வச்சுட்டு அதெல்லாம் அப்ளை பண்ணுவேன். ஸோ அதை நம்ம பாக்ஸ் பண்ணி காட்டுறது. இந்த மாதிரி நம்ம பேப்பரை டிஃப்ரெண்ட்டாக காட்டணும். அடுத்தவங்க பேப்பர் நமக்கு முன்னாடியும் பின்னாடி இருக்கவங்க பேப்பருக்கு நம்ம என்ன வித்தியாசமாக தர்றோம் அப்படின்ற மாதிரி நிறையா ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து டாப்பர்ஸ்லாம் சொல்கிறத கேட்டு நான் ட்ரை பண்ண விஷயங்கள். 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணுன்றதுக்கு ப்ராக்டிஸ் தான் சார். வீட்டிலே வந்துட்டு நான் அங்கே டெஸ்ட் சீரிஸ் எழுதுறதை தவிர்த்து இங்கே வீட்டிலே வந்துட்டு நம்மளோட டிஎன்பிசிலே வந்து ஸ்பெசிமன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இதை எடுத்துக்கிட்டு ஜெராக்ஸ் பண்ணி நிறையா ஜெராக்ஸ் வச்சுருப்பேன். அதில் வந்துட்டு நான் எழுதிட்டு இருக்கிறது தான். அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு 10 மார்க்கை 6 மினிட்ஸில் முடிக்க முடியுதா, 15 மார்க் கொஸ்டின்ஸை 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்க முடியுதான்றதை நம்ம எழுதணும். நம்ம நல்ல ஆன்சராகவும் எழுதணும், அழகாக எழுதணும். நம்ம நினச்ச மாதிரி எழுதுறதுக்கு அந்த டைமிங்குள்ளே எழுதுறது தான். 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு எழுதுறதுக்கு நிறையா டெஸ்ட் எழுத தான் நம்மளால் வந்துட்டு அந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது. கொஞ்சம் முன்னாடியே முடிச்சுட்டு நம்மளுக்கு எல்லாம் ஓகேவாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு 3 ஹவர்ஸ்ன்றது கரெக்டாக வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணணும். ஒரு நிமிஷம் கூட நம்மளால் அங்கே வேஸ்ட் பண்ணவே முடியாது. அதை வந்து அழகாக யூஸ் பண்ணி அழகாக ரெப்ரசன்ட் பண்ணணும். அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம வேர்டிங்ஸை குறைச்சிடணும். அதிகமான வேர்ட்ஸை கொடுக்காம ஒரு விஷயத்தை நம்ம எவ்வளோ சின்ன விஷயமா சிறுசாக அதை கரெக்டாக சொல்ல முடியுன்றதை தான் சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு நான் வந்து அந்த விஷயத்தை வந்துட்டு பெரிய பேராகிராஃபாக சொல்கிற விஷயத்த நான் நிறையா பேர் டாப்பர்ஸோட பேப்பர், என்னோட கூட எழுதுகிறவங்க பேப்பர்லேயே நான் நிறையா பேர் பேப்பரை பார்த்துருக்கேன். இவ்வளோ பெரிய விஷயத்தை அவங்க இவ்வளோ சிம்பிளாக அழகாக சொல்லிட்டாங்களே, ஸோ அதை ஒரு சின்ன டயக்ராமில் சொல்லிட்டாங்களே, கான்ஸ்டியூஷனில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. எனக்கு ஆரம்பத்தில் அவங்க பேப்பர்லாம் பார்க்கும்போது
அவங்கள பார்த்து டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. நம்ம எடுத்தோன்னா அவங்க பேப்பரை பார்த்துட்டு நிறைய பேப்பர்லேருந்து நம்ம எடுத்துக்கணும், பல விஷயங்களை எடுத்துக்கணும். அவங்கள அப்படியே காப்பி பண்ண முடியாது, நம்மளால் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணலாம். நிறையா டயக்ராம்ஸ் போடுறதெல்லாம் வந்துட்டு பார்க்கும்போது நிறைய பேர் அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்கலாம் இதிலெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. அவங்க பேப்பர்ஸ் எல்லாம் நம்ம கேட்டு வாங்கி பார்க்கலாம். நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். நம்ம வந்துட்டு நிறையா இதில் வெப்சைட்லேயே வந்துட்டு இது ஆன்லைனில் வந்துட்டு யூபிஎஸ்சி டாப்பர்ஸோட பேப்பர் அவங்கெல்லாம் வந்து எப்படி வந்துட்டு இந்த ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் எப்படி டிரைவ் பண்ணி கொண்டாடுறாங்க ஒரு விஷயத்துக்கு, அந்த மாதிரி நம்ம நிறைய பார்த்தோம்னா தான் அப்போதைக்கு நம்ம வந்து அங்கே எதுவும் பண்ண முடியாது. நம்ம முன்னாடியே கரண்ட் அஃபேர்ஸை வச்சு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அங்கே எது செட் பண்ண முடியுமோ அந்த கொஷின் பேப்பர் அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆன்சரில் போய் நம்ம அதை வந்து அங்கே கொண்டு போய் செலுத்தணும். எதையாச்சும் கொண்டு போய் திணிக்காமல் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிறத கொண்டு போய் அதில் செஞ்சோம்னா நல்லாயிருக்கும்.